Subscribe for more content. Hello student, good morning. நீங்கள் பார்க்க போகிற class 10th max exercise 3.12 8th sum. There is a square field whose side 10 bed. A square flower bed is prepared into center leaving a gravel path all around the flower bed. First ஒரு square field இருக்கு. அதோட சைடு வந்து 10 மீட்டர். இங்கே 10 மீட்டர்னா இங்கேயும் 10 மீட்டர் தான். 4 சைடுமே எப்படி இருக்கும் 10 மீட்டர் தான். இதில் நடுவில் ஒரு ஃப்ளவர் பெட் இருக்கு. இதோட வேல்யூ அதாவது இதோட சைடு என்னன்னு கொடுக்கல. ஸோ நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிராவலிங் த பாத் அட் ₹3 and ₹4 per square meter respectively is ₹364. Find the width of the gravel path கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஃப்ளவர் பெட். இப்போ ஃப்ளவர் பெட்டோட ஏரியா என்ன அப்படின்னு எழுதும். ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட்டை இந்த ஃப்ளவர் பெட்டோட ஏரியா என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட் அப்படின்னும் போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்டு கிராவலிங் த பாத். ஃப்ளவர் பெட்டு அண்டு கிராவலிங் பாத் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளவர் பெட்டுக்கு வந்து ₹3 கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராவலுக்கு இந்த ருபீஸ். ஸோ நம்ம இப்போ 3 × எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் கிராவல் பாத். கிராவல் பாத்ன்றது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஃப்ளவர் பெட்டுக்கும் நடுவில் உள்ள இதுதான் வந்து கிராவல் பாத். அப்போ இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பெரிய ஸ்கொயரில் இந்த சின்ன ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும். அப்போ இதை நம்ம 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் இப்போ கிரேவல் பாத் எடுத்தோம்னா கிரேவல் பாத்தோட காஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, ₹4ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 4 × 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கொயர் மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ₹364 கொடுத்துருக்கனால நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது 3x ஸ்கொயர் plus 4 × 10 squared minus x squared equal to 364ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3x squared அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 4 × 10 squared 100ன்னு நம்ம எழுதலாம். x squared equal to 364. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3x squared அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 4 × 100 400 மைனஸ் 4 × x squared வரும் மைனஸ் 4x squared equal to 364. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x squared வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 364 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த ப்ளஸ் 400 ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது மைனஸ் 400 மாறும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் 36. ஸோ இந்த மைனஸையும் நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஸோ தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஸோ எக்ஸோட வேல்யூ must be positive. x must be பாசிட்டிவ்ன்றனால நம்ம ப்ளஸ் 6 மட்டும்தான் எடுக்கணும், மைனஸ் 6 எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும், ப்ளஸ் 6 தான் எடுக்கணும், மைனஸ் 6 எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிரேவல் பாத்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கிரேவல் பாத்தில் இந்த வித்தை மட்டும்தான் நம்ம வந்து W நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே ஒரு W இங்கே ஒரு W இருக்குது. இந்த வித் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அகலம் கேட்டிருக்காங்க, இதோட அகலம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபைண்ட் த வித் ஆஃப் அந்த கிரேவல் பாத்தோட அகலம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு W இங்கே ஒரு W நம்ம 2W + x மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் 10 மீட்டர்னு இந்த சைடு வரும். இப்போ இந்த W ப்ளஸ் இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் இந்த W அப்போ 2W + x equal to 10 மீட்டர்னு நம்ம at x plus 2w equal to 10.
எக்ஸோட வேல்யூ 6 ப்ளஸ் 2w ஈக்குவல் டு 10. ஸோ 2w ஈக்குவல் டு 10 மைனஸ் 6. ஸோ 2w ஈக்குவல் டு 4. 10 minus 6 4. 1 2s are 2, 2 2s are 4. ஸோ w ஈக்குவல் டு 2. அப்போ அதோட அகலம் என்ன? கிரேவல் பாத்தோட அகலம் வந்து 2 மீட்டர். ஸோ இதோட இந்த கிரேவல் பாத்தோட அகலம் தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 2 மீட்டர்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ therefore width of the gravel பாத் எவ்வளவு? 2 மீட்டர் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.